திரையில் பார்த்ததெல்லாம் தரையில் இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி நம்ம ராமாயணத்தில் சொன்னது, கேட்டது, படித்தது அது எல்லாத்தையுமே நான் லைவாக பார்க்குறேங்க. நான் பார்க்குற அந்த லைவ்னஸை நான் கண்டிப்பாக உங்களுக்கும் காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது நம்ம இங்கே நிற்கிறது வந்து ஒரு சீதா அம்மாள் கோவில். அந்த சீதா அம்மாள் கோவில்னால் இந்த கோவில் தான் உலகத்திலே சீதாக்குன்னு இருக்க ஒரே ஒரு டெம்பிள். ஆமாங்க. இந்த டெம்பிளை பற்றி இந்த கோவிலில் இருக்க ஒரு சிலவங்ககிட்ட நான் கேட்டது, அவங்க ஒரு சில சஜஷன் எனக்கு கொடுத்தது எல்லாத்தையும் வச்சு தான் நான் வீடியோவை நான் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாங்க இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் சின்ன வயசில் கேட்ட கதைனாலும் சரி, இனிமேல் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்ல போகிற கதைனாலும் சரி, அப்படியே கண்ணு முன்னாடி பார்க்கலாங்க. அந்த மாதிரி அசோகவனம், சீதை, ராமன், ஹனுமர் எல்லாத்தையும் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோவாக இருக்குது போட்டு. எனக்குங்க இந்த நூரெலிய இந்த ஒரு ஊரை பார்க்கும்போது எனக்கு வந்து குட்டி ஊட்டின்னு நான் சொல்லுவேங்க. குட்டி ஊட்டி. ஏன்னா நம்ம ஊட்டியில் என்ன பார்க்குறோமோ அது எல்லாம் அப்படியே இருக்குங்க. லைக்கு இப்போது போட் ஹவுஸு, இந்த பெடல் போட்டு அந்த லேக்கில் போகிறது. ரெண்டாவது வந்து குதிரை சவாரி. மூணாவது வந்து நமக்கு அங்கே இருக்க வெஜிடேஷனுங்க. அங்கே அக்ரிகல்ச்சர் நமக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்களோ ஊட்டியில், காலிஃப்ளவரு, பீட்ரூட்டு, அப்புறமா கேரட்டு, உருளைக்கிழங்கு, என்னென்னலாம் நமக்கு ஊட்டியில் பண்ணுவாங்களோ அது எல்லாமே இங்கே இருக்குது. இன்க்ளூடிங் ஸ்ட்ராபெரி அடக்குங்க. இங்கேருந்து நம்ம ஜஸ்ட்டு நம்ம போயிட்டு வந்தோம்னா ஒரு ரவுண்டு நம்ம பஸ்ஸில் அடிக்கும் போதே நம்ம பார்த்தது தான் இது எல்லாமே. எல்லாம் அப்படியே ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் ஊட்டி தாங்க இது. இங்கே இருக்க கிளைமேட்டுங்க டோட்டலி வந்து அன்பிரடிக்டபிள். இதோ இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு, 10 நிமிஷத்தில் வெயில் அடிக்கும், அப்புறமா மழை பெய்யும், அப்புறமா அங்கேருந்து அப்படியே மேகம் வந்து நம்ம மேலே வர மாதிரி ஒரு ஃபீலிங்கு. என்னெல்லாமோ ஒரு மிக்ஸ்டு கிளைமேட்டுங்க இது. நம்ம வந்துங்க இந்த சீதா எலிய இந்த கோவிலுக்கு நம்ம வந்து இறங்கிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் சீதா எலிய கோவில் எப்படி இருக்குன்ட்டு. அப்போது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, செருப்பை இங்கே விட்டுறாதீங்க, செருப்பு விடுறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளே போவோங்க. எனக்கு வந்து சொந்த ஊர் கன்னியாகுமரிங்க. கன்னியாகுமரி? ஆமாம் ஆமாம். சீதைக்கான ஒரே கோயில் இதுதான். ஓ, இதுதான் அசோகவனம். ஓ, சீதை சிறை வைக்கப்பட்ட இடம். சரி சரி சரி. பின்னுக்கு ஒரு ஆறு போது அதுக்கு சீதை ஆறுன்னு சொல்கிறது. கீழே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் பாதம் இருக்கு. ஓ சரிண்ணே. பாருங்க, ஆஞ்சநேயர் வந்தது, சீதையை கண்டது, இலங்கைக்கு எல்லாம் இங்கே இருக்கு. ஓ, இந்த ஏரியா முழுக்க சொல்றது அசோகவனம். இந்த ஏரியா ஃபுல்லாக என்ன? ஓ சரி சரி. இந்த இடத்துல சொல்றது சீதா எலிய. சீதா எலிய. இது சீதையம்மன் ஆலயம். ஓ ஓகே. சீதைக்கான ஒரே கோயில் இது மட்டும்தான். சரி 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 பாருங்க. சரிண்ணே. பார்த்து அர்ச்சனை செய்யலாம். ஓ சரி. அதாவதுங்க இங்கே வந்து என்ட்ரன்ஸ் வந்து நமக்கு வந்து டிக்கெட் வந்து 100 ரூபா வாங்குறாங்க. என்ட்ரன்ஸ் டிக்கெட் 100 ரூபாயாமா. ஆனால் இந்த டிக்கெட்டை உள்ளே கொடுத்தோம்னா என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு வந்து அர்ச்சனை அப்படி கொடுக்குறாங்க. சீதாக்குன்னு சொல்கிற ஒரே கோவில் தானாமா. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஒரு சில இடத்துல தான் வந்து இங்கே நம்ம வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குங்க. மேக்ஸிமம் ஆஃப் இடத்துல வந்து ரெஸ்ட்ரிக்டடுன்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் மூலஸ்தானத்தை விட்டுட்டு பாக்கி இடத்துல மேபி நீங்கள் கவர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். யாராவது ஸ்டாப்னு சொன்னால் அந்த இடத்துல நிப்பாட்டிட வேண்டியதான். சோன்னு கேட்குற இந்த சவுண்டு இது என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த கோவிலுக்கு பின்னாடிங்க ஒரு பெரிய ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. அந்த நீர்வீழ்ச்சியோட ஒரு சவுண்டு தான் இது. அவங்க இந்த உலகத்திலே வந்து சீதாக்குன்னு இருக்க ஒரே ஒரு கோவில் அப்படின்னு சொல்லணும்னா அது இந்த கோவில் தான். நாமங்க இந்த கோவிலோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லும்போது அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. நமக்கு கேட்குறதுக்கே வந்து மெய் சிலுத்து போகுது. அப்போது அதில் ஒரு ஃபஸ்ட்டு இது என்னென்னா, ராவணன் வந்து சீதாவை இந்தியாவிலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரும்போது சீதா வந்து ராவணன் கிட்ட சொல்லியிருப்பாங்களாமா, இந்த மாதிரி எனக்கு வந்து உங்களோட மாட மாளிகைலாம் இருக்கிறதுக்கு ஆசை இல்லை, எனக்கு வந்து ஒரு துறவரத்துக்குள்ளே நான் போகிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கிறதுனால நீ தனியாக வச்சுருங்க அப்படின்னு சொல்லும்போது ராவணன் என்ன பண்ணாங்களா, அவங்க வந்து இந்த இடத்துல வச்சதா ஒரு ஐதீகம் இருக்குங்க. நம்ம ஹனுமார் வந்து என்ன பண்ணியிருக்காராம், இங்கே வந்து லைக் சீதாவை ஃபுல்லாக ஸ்ரீலங்கா ஃபுல்லாக தேடி பிடிச்சிட்டு கடைசியில் என்ன பண்ணியிருக்காராமாங்க, இங்கே வந்திருக்காரு. இங்கே வந்து சீதாவை வந்து தூரத்துலேருந்து பார்த்துருக்காரு. அங்கே ஒரு மலை இருக்குது. அந்த மலைக்கு மேலேருந்து இங்கே பார்க்கும்போது சீதா வந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறது ஹனுமாருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கேருந்து இங்கே வந்து சீதா முன்னாடி நான் வந்து ஒரு தூதுவன் ராமன் வந்து நீங்கள் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அப்படி சொல்லும்போது சீதா வந்து அதை நம்பலை. மேபி இது வந்து ஒரு வேளை அது ராவணனோட ஒரு யாராவது ஒரு வேலையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமார் வந்து ஃபஸ்ட்டு சீதா வந்து நம்பலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹனுமார் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட விசால உருவத்தை எடுத்து காமிச்சிருக்காரு. நான் தான் ஹனுமன், என்னைய வந்து ராமன் தான் இங்கே அனுப்பிச்சி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையில் இருந்த அந்த மோதிரம், அந்த அடையாள மோதிரத்தை சீதாக்கு கொடுத்த இடம் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவிலில் வந்து மணி அடிக்கிறாங்க. இப்போ கோவிலில் வந்து இப்போ மத்தியானத்துக்குள்ளே பூஜைன்னு நினைக்கிறேன். ஸோ மத்தியானம் பூஜையில் கண்டிப்பாக நம்ம கலந்துக்கிட்டு
இங்கே கோவிலில் இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக அன்னதானம் சாப்பிட்டுட்டு போங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டு அன்னதானம் சாப்பிடாமல் போகாதீங்க அப்படின்னாங்க. நம்மளோட முதல் வாய் பிரசாதம் ஆக்சுவலாக சாம்பார், ரைஸு, அப்புறமா வந்து ஒரு கூட்டு அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அருமையாக இருக்குங்க, சான்ஸ் இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வெளியே வந்தாச்சுங்க, கோவிலேருந்து வெளியே வந்தாச்சு. சொல்லுங்க, இந்த கோவில் எப்படி இருந்துச்சு அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த கோவிலில் நான் ஒரு விஷயம் பார்த்ததும் என்னைய மெய் செலுக்க வச்சுருந்தா நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம இது வரைக்கும் இதிகாசங்களில் பார்த்த இல்லாட்டினா கேட்ட கதைகள்லாம் வந்து நம்ம இந்த கோவிலில் சிற்பங்களாக பார்க்குறோம். கதைகளாக இன்னொரு தடவை நம்ம கேட்கும்போது ஏதோ நம்மளோட மெமரியை திருப்பி ஒரு தடவை தூண்டி விட்ட மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இப்போங்க இந்த சீத்தலிய கோவில் முடிச்சுட்டு நம்ம டுவர்ட்ஸ் நம்ம நுவரெலியை திருப்பி போயிட்டுருக்கோம். நுவரெலியில் இருந்துங்க நம்ம திருப்பி அடுத்த ஒரு பஸ்ஸு எத்தனை மணிக்குன்னு தெரில, கிடைச்ச பஸ்ஸில் ஏறி நம்ம கண்டி போகிறாங்க. என்னோடய டார்கெட்டு பை 4 o'clock 4:30 நான் கண்டி போயிட்டேன்னா என்னோடய பேகெல்லாம் தூக்கி ஹோட்டலில் போட்டுட்டு நிம்மதியாக நான் போயிட்டு தலதா மாளிகையை பார்க்கணுங்க. அதான் இன்னையோட ஈவினிங் பிளான். திருப்பியும் வந்துட்டேன் என்னோடய நுவரெலி பஸ் ஸ்டாண்டுக்கு. இப்போது இங்கேருந்து அடுத்து என்னோடய பெரிய பேக்கை கலெக்ட் பண்ணிட்டு திருப்பி நம்ம கண்டி பஸ் பிடிச்சி போகணும். அதோ பேக் எடுத்துக்கலாமாண்ணா? தங்கமான மனுஷன், காசு ஒன்றும் கேட்கல, அப்படியே பேக் எடுத்து கொடுத்துட்டாரு. இப்போ முன்னாடி போய் பார்க்கலாங்க கண்டி பஸ்ஸு எங்கே இருக்குன்ட்டு. முன்னாடி ஒரு சின்ன ஒரு மினி வேன் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அது பார்த்தேன். அது போகுமா இல்லாட்டினா வேறு ஏதாவது போகுமா? இவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம். கண்டி போகுமா? இது வைக்கிறதுக்கு இடம் இருக்கா? நம்ம ஒரு வழியாக கண்டி வந்து இறங்கியாச்சுங்க. ஆனால் வண்டி மரணத்தனமாக மிரட்டி ஓட்டினாருன்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னா நான் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணது, நான் இங்கே 4:30 வருவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் இங்கே வந்து நீ 3:45 இறக்கி விட்டாருங்க. இங்கே ஃபுல்லாக அப்ஸு டவுன்ஸு, ஏதோ மலை பிரதேசம் தான் இங்கேருந்து. இப்போ நான் ஏறி போகிறது வந்து அப்ஹில்ஸு. மூட்டை பின்னாடி சரியான மூட்டைங்க, 10-15 கிலோ இருக்குது. ஸோ அதையும் தூக்கி தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பை வாக்கு வந்து 5 minutes காமிக்குது. அப்படின்னா 350-400 meters நம்ம புக் பண்ணி வச்சுருக்க ஹாஸ்டலுங்க. அண்ட் இந்த ஹாஸ்டலும் கூட ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ரேட்டு தான் எனக்கு கிடச்சிது. லைக் ஒரு லாஸ்ட் மினிட் டீல் மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நான் அதை வந்து புக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ஹாஸ்டல் போயிட்டு லைட்டாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்தது என்ன பண்ணணுன்னா டேரெக்டாக இங்கேருந்து அந்த தலதா மாளிகை பிளான் தான். தலதா மாளிகைன்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு டிஸ்டன்ஸ் மாதிரி எனக்கு தெரியலங்க. இங்கேருந்து பார்க்கும்போது மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷம் போய் வாக்லேயே போயிடலான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லை, மழை வந்துச்சு அப்படின்னா ஆட்டோ ஏதாவது பிடிச்சி போகிற மாதிரி வரும். ஏதோ நம்ம ஹாஸ்டலுக்கு வந்தாச்சுங்க. நான் என்ன பண்ணலாம், நான் செக்இன் பண்ணுறேன். செக்இன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா நான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறமா நான் நெக்ஸ்ட் ஒரு vlog ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஸோ விதிசம் இந்த வீடியோ இங்கே என் பண்ணலாங்க.